நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துகிற ஆளாக இருக்கலாம். ரியல் எஸ்டேட் கம்பெனி இல்லைன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி நடத்துகிற ஆளாக இருக்கலாம். இல்லை அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். ஸோ எந்த துறையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்னால் சேல்ஸ் இல்லையா? சேல்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பர்சுவேஷன் தாங்க. பர்சுவேஷன் என்ன தெரியும் இல்லையா? வற்புறுத்தல். அதானது ஒருத்தரை, அதாவது நம்ம ஆப்போசிட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம சொல்கிற அந்த விஷயத்துக்கு ரொம்ப என்னது பர்சுவேட் பண்ணி, இல்லைனா வற்புறுத்தல் பண்ணி நாம் சொல்கிறத வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது இல்லையா? அதுதான் பர்சுவேஷனுங்கிறது. ஸோ இந்த ஒரு டெக்னிக், இந்த பர்சுவேஷனுங்கிறதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. அந்த டெக்னிக்ஸ் வந்து நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி அதாவது டெக்னிக் எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸில் க்ளோசிங் ஈஸியாக நடக்குங்க. சேல்ஸில் க்ளோசிங் நடந்ததுக்கப்புறம் என்ன, பிஸ்னஸ் அதிகமாகும் இல்லையா? அவங்களோட ரெவன்யூ அதிகமாகும், எல்லாமே நல்லதாக தானே இருக்கும். ஸோ இங்கே நான் சொல்ல போகிறது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நான் இங்கே சொல்ல போகிறது அப்படின்னா, ஒவ்வொரு பர்சுவேஷன் டெக்னிக்கும், பர்சுவேஷன் என்னங்கிறத மீனிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த பர்சுவேஷன் டெக்னிக் என்ன, அந்த டெக்னிக்குடைய ஒரு எக்ஸாம்பிள் அதோடு நான் சொல்ல போகிறேங்க. இல்லைனா ஒன்று வேணால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ போகிறதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு வீடியோவாக பண்ணுறேன். சரி, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட, ஏன்னா ஒரே அடியாக உட்காந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பார்க்குறதுனா யாருக்காக இருந்தாலும் போர் அடிச்சு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு டெக்னிக், ஒவ்வொரு பர்சுவேஷன், ஒவ்வொரு வற்புறுத்தல் டெக்னிக்கையும் ஒவ்வொரு வீடியோவாக பண்ணி வெளியிடுறேங்க வித் எக்ஸாம்பிள். ஓகே, உங்களுக்கு அதை கோரிலேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு பர்சுவேஷன் டெக்னிக் என்னங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா சிம்பிளுங்க, ரெசிப்ரோகேஷன். ரெசிப்ரோகேஷன் டெக்னிக்னா என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு எப்பாவது ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போ என்ன, நான் இப்போ வழியில் போயிட்டுருக்கேங்க. நான் வழியில் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கடையில் வந்து நான் என்ன ரொம்ப ஹீட்டாக இருக்கு இல்லையா, ஒரு கடையில் ஏறி நான் ஜூஸ் குடிக்கிறேன். ஓகே, இல்லை சர்வத் குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன், சோடா குடிக்கிறேன். அந்த டைமில் வந்து நான் என்ன 100 ரூபா எடுத்து கொடுக்குறேன். அந்த கடைக்காரன் டென்ஷன் ஆகி சொல்கிறேன், என்னங்க சார் 10 ரூபா ஜூஸ் குடிக்கிறேன், நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க, சில்லறை கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க, ஓப்பா அப்படி பரவாயில்லைங்க நான் கொடுத்துக்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் எனக்காக நீங்கள் இந்த 10 ரூபா கொடுத்துட்டு ஏன்னா அது கூகுள் பே பண்ணால் போகிறங்க அப்படிங்கிறீங்க. சரியா? எனக்கு வந்து ரொம்ப மனசில் ஒரு ஆறுதல் ஆகுது. ஓகே, அப்போது அதுக்கப்புறம் அந்த சினாரியோ இதான் ஃபஸ்ட்டு டெக்னிக் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெசிப்ரோகேஷனுங்கிற ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சினாரியோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ எனக்காக நீங்கள் ஜூஸ்க்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, என்ன சொல்கிறீங்க, சார் ஐயோ அப்படி கொடுக்காது சார், நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு சேஞ்ச் இல்லைங்க, நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணுறேன், கூகுள் பே நம்பர் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா ஃபோன்பே நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க, அங்கே கூகுள் பே நம்பர் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு அப்போவே கூகுள் பே பண்ணுறேன். கேட்கலாம், கடைக்காரன்ட்டே கூகுள் பே பண்ணிக்கலாம்ல, அந்த கடையில் கூகுள் பே இல்லைங்க. ஓகே, அந்த கடைக்காரன் வந்து கூகுள் பே அக்செப்ட் பண்ணுறதுல அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த சாப்டர் அங்கே முடியுது இல்லையா? ஆனால் என் மனசில் வந்து ஒரு பற்றுமை, ஒரு ஈரம் இருக்குது என் மனசில். பரவாயில்லைங்க, அவர் வந்து எனக்கு டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருங்கிற ஒரு ஈரம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் என்னுடைய வேலையாக நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஓகே, அந்த ஆஃபீஸ் போய் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண அதே ஆள் வந்து அங்கே ஒரு தேவைக்காக வராருங்க. ஹெல்ப் பண்ண ஆள் அங்கே ஒரு தேவைக்காக வராரு. ஓகே, அப்போ நான் என்ன நினைப்பேன், அவர் பார்த்ததுமே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணார், எனக்கு இப்போ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, என் மனசுக்குள்ளே கண்டிப்பாக நடப்பேன் இல்லையா? அவர் வந்து எதிர்ச்சியாக எங்கிட்டே வந்து கேட்குறாருங்க. அவர் கூட மறந்துட்டார். ஓகே, ஏன்னா அவர் தான் என்ன ஹெல்ப் பண்ணாருங்கிற அவரும் மறந்து அவர் எங்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் இந்த மாதிரி எனக்கு இங்கே ஒரு பில் பே பண்ண வந்திருக்கேன், இல்லைனா வந்து இன்னொரு ஹெல்ப்புக்காக வந்திருக்கேன், ஒரு டவுட்டுக்காக வந்திருக்கேன், யாரை பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக அவர் அன்றைக்கி என்னை ஹெல்ப் பண்ணதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் எழுந்திரிச்சு அவரை கூட்டிகிட்டு போய் அந்த எந்த இடத்துல போய் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வாங்கணுமோ அந்த இடத்துல நானே கூட நின்று வாங்கி கொடுத்துருவேன் இல்லையா?
இதுதான் ரெசிப்ரோகேஷன் சிம்பிள் டேர்ம்ஸுங்க. இதுக்காக இதை நம்ம பிஸ்னஸில் பார்க்கலாமா? பிஸ்னஸில் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போயிருப்பீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் போகும்போது, ஹைப்பர் மார்க்கெட்ஸில் ஒரு அழகான கேர்ள்ஸ் அந்த நம்ம உள்ளே போகும்போது ஒரு சின்ன கப்பில் ஏதாவது ஒரு சாம்பிள், ஐஸ்கிரீம் சாம்பிளாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரூட் சாம்பிளாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது சாம்பிள்ஸை வச்சு நிற்கலாம். ஓகே, இல்லைனா பர்ஃப்யூமோடது வச்சு நிற்கலாம். அந்த மாதிரி நின்றுருப்பாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க? நம்ம அப்படி போகும்போது என்ன சொல்லுவாங்க? சார் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சார், இது நீங்கள் ஃப்ரீ தானே, ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஐஸ்கிரீமாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் பாட்டு வாங்கி நீங்கள் ஒன்றும் சொல்கிறல, உங்கள்ட்ட சேல் பண்ணுறதில்ல, உங்கள்கிட்ட வந்து வாங்குங்க சொல்கிறதில்ல, எதுவுமே சொல்கிறதில்ல, ட்ரை பண்ண தான் சொன்னாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை வாங்குறீங்க, வாங்கி நீங்கள் உங்கள் பாட்டு சாப்பிட்டு போகிறீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படி போகிறீங்க, இல்லைன்னா அந்த ஃப்ரூட்ஸை இது சேலட் சாப்பிட்டு போகிறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகே, அதில் பர்ஃப்யூம் நீங்கள் அடித்து பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படி போகிறீங்க. அப்படி நீங்கள் போய் எல்லா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் பக்கத்தில் இதே ப்ராடக்ட் விற்க வச்சுருப்பாங்க. எப்படி? கவுண்டர் பக்கத்தில் இதே ப்ராடக்டை வந்து அங்கே சேலுக்கு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ கவனிச்சிருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் என்ன ஓட ஆரம்பிச்சிடும்? ஓ, இதை எனக்கு அந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்களே அந்த ப்ராடக்ட் தானே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற அந்த இடத்துலையும் வந்து ஒரு 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 பெண் நின்றுருப்பாங்க, இல்லைன்னா யாராவது நின்றுருப்பாங்க. அவங்க வந்து சார் இது மாதிரி ஆஃபர் இருக்குது சார், இன்றைக்கி வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர் இருக்குது சார் சொல்லி புஷ் பண்ணுவாங்க. சில இடத்துல அது இருக்காது. ஓகே, பட் உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கும்? நான் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது, இப்போ போகும்போது எனக்கு அதை கொடுத்தாங்களே, ஓகே டேஸ்ட்டாக இருக்கு, இல்லைன்னா நல்லா இருக்கு, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது எல்லாமே. அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்க காசை பற்றி எதுவுமே அங்கே சொல்லவே இல்லை. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஒரு எகெயின் அந்த பற்றுமை ஈரம் அது அப்படியே இருந்திருக்கு. நீங்கள் அப்படியே போய் நீங்கள் திரும்பி வரும்போது, பில்லிங் பக்கம் வரும்போது, அந்த இடத்துல இந்த ஒரு ப்ராடக்டை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன தோணும்? வாங்க தோணும் இல்லையா? அதுவும் அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க வச்சுக்கோங்களேன். என்னது, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லைன்னா அதில் வந்து 20% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வாங்கிறதுக்கான ஒரு இது ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து வேறு நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கெல்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்க. 90% சான்சஸ் ஆர் நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்க. அதுதான் ரெசிப்ரோகேஷன். அது எனக்கு வந்து அவங்க வந்து எதை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் கண்டிப்பாக வந்து திருப்பி அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிற ஒரு 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 அந்த மனுஷனுடைய ஒரு இயல்பு தான் அது. ஸோ இதுதான் பெர்சுவேஷனில் ரொம்ப முதலான ஒரு ரெசிப்ரோகேஷன் டெக்னிக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு சேல்ஸுங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் அவங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்டினுடைய ஒரு சின்ன ஒரு என்ன சாம்பிளை கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்களோட ப்ராடக்டினுடைய ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் பார்க்குறதுக்காக இது கொடுக்குறீங்க. இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்ல போச்சுன்னா என்னென்னா, இந்த கேப்ஸெல்லாம் எடுக்கும்போது, ஓகே, முதல்ல ஓலா வரும்போது, ஊபர் வரும்போது, இல்லை சொமாட்டோ இது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆர்டர்ஸ் வந்து ஃப்ரீ, அதனால் ஃபஸ்ட்டு 3 ஆர்டர் இது வந்து என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீ நல்லா கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு அப்படி? அவங்க வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, பார்க்கும்போது தான் நீங்கள் ஃப்ரீயாக தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கிற ஒரு மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்குங்க, ஒரு உறுத்தல் இருக்குங்க. நம்ம சும்மா தான் யூஸ் பண்ணியிருக்கோமே, ஓகே, எதுவுமே அவங்க நம்மகிட்ட வாங்கலையே, கண்டிப்பாக இருக்குங்க, மனுஷனாக இருந்தால் இருக்கும், சரியா, கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெசிப்ரோகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு நல்ல டெக்னிக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஜுவல்லரி. ஓகே, நான் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்த ஜுவல்லரிங்க. அந்த ஜுவல்லரியில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க கூட குழந்தை இருக்காங்கன்னா அந்த பலூன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு 5 ஸ்டாருடைய, இல்லைன்னா நல்ல டைரி மில்க், அந்த மாதிரி நல்ல சாக்லேட் ஒன்று குழந்தைக்கு கொடுத்துருவோங்க. யார் வந்தாலும் சரி, அந்த குழந்தை அந்த மாதிரி எடுத்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஓகே, அந்த கன்சல்டேஷன் டைமில் அந்த ஜுவல்லரியில் வந்து யார் வந்தாலும் ஃபேமிலியோடு வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து கூட, அந்த குழந்தை வந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன கொடுப்போம்? ஒரு நல்ல ஒரு சாக்லேட்டுங்க. இன்ஃபேக்ட் இட் வாஸ் இம்போர்ட் சாக்லேட் வந்து கொடுத்துருந்தோம். ஃபண்டாஸ்டிக் சாக்லேட், வந்து குவாலிட்டி சாக்லேட்டுங்க. ஒரு சாக்லேட்டே வந்து ஒரு 200 250 ரூபா வருங்க எப்படி பார்த்தாலும். ஓகே, அது கொடுப்போம். ஓகே,
அப்போது நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, அந்த நம்மளோட சாக்லேட் கொடுத்தோம் இல்லையா, நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வச்சுப்போமே. ஓகே, நாங்கள் சாக்லேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாக்லேட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு. ஓகே, என்ன ஆகுதுன்னா, இந்த சாக்லேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஃபேமிலிஸ் வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க ஓட்டு வராங்க, ஓகே பார்க்குறாங்க, பிடிச்சா வாங்குறாங்க, இல்லைன்னா போகிறாங்க. ஆனால் இந்த சாக்லேட்டை கொடுக்க ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகிற அந்த சினாரியோ அதிகமாகிடுச்சுங்க. ஏதாச்சும் வாங்கிட்டு போகிற சினாரியோ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெசிப்ரோகேஷனுங்கிற ஒன்று அவங்க மனசுக்குள்ளே வந்துடுச்சு. இன்கேஸ் அவங்க வாங்கலைன்னா கூட, அப்போ வாங்கலைன்னா கூட, ஓகே அப்போ வாங்கலைன்னா கூட அவங்க திருப்பியும் வந்து ஒரு வித்தின் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் கண்டிப்பாக திருப்பியும் இதே கடைக்கு வர ஒரு சினாரியோ உருவாயிருச்சுங்க. ஸோ அதுதான் பெர்சுவேஷனில் நம்பர் 1 டெக்னிக், தட் இஸ் ரெசிப்ரோகேஷன். உங்களுடைய பிஸ்னஸில் இந்த ரெசிப்ரோகேஷன் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது யோசிச்சு பாருங்கள். எனக்கு காசு செலவு பண்ணி எனக்கு பிஸ்னஸே வேண்டாம் கல்யாண்ஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. பெர்சுவேஷனுக்கு இந்த டெக்னிக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இதில் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம இல்லாமல், நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன ஒன்று இது கொடுக்குறீங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற அது பெனிஃபிட் அதை பிரயோஜனப்படுத்தி அதோட இந்த சாட்டிஸ்ஃபைட் ஆகி திரும்பி வரதான் ரெசிப்ரோகேஷனுக்கான முக்கியமான காரணங்க. இதுக்கெல்லாம் தயார் இல்லை அப்படின்னா இந்த இதை ட்ரை பண்ண வேண்டாம், வேறு டெக்னிக் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகுன்னு நினைக்கிறேன். உங்கள் பிஸ்னஸில் இது எப்படி ட்ரை பண்ணலாம்னு உங்களுக்கு எதாவது பாயிண்ட் இருக்குன்னா உங்களுடைய பாயிண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம்.